இதுதான் சாசுகேவுடைய பவர்ஸுடைய உச்சம்னு எனக்கு தோணுது. நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. என் கடைசி கண்ணு இன்னும் திறந்துதான் இருக்கு. இட்டாச்சி கிட்ட போய் சேரு. நீ பண்ண பாவம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா அவன் தண்டனை கொடுப்பான். இந்த விளையாட்டுல நான் தான் ஜெயிச்சேன் சாஸ்கே. என்ன நடக்குது இங்க? எனக்கு என்னமோ அது வந்து நீ என்னோட இசனாக்கிய கடந்து போயிட்டு தான் நினைக்கிறியா? என்னது இது? ஏன் இன்னும் என்னோட இசனாக்கி ஆக்டிவேட் ஆகல? சாசுகேவுடைய கெஞ்சிச்சு இட்டாச்சி அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லன்னு நீ கணிச்சது எல்லாம் உண்மைதான். இப்ப எதுக்காக நீ இப்படி பண்ண? அடுத்த இத்தாச்சிய பார்க்க போறது நீதான். ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே இதுதான் உண்மையான டான்ஸோ. இட்டாச்சியுடைய சுகுயோமியுடைய ஒரு அங்கம் தான் இது. இது மூலியமா கெஞ்சிட்சுடைய டைமை மேனிபுலேட் பண்ண முடியும். அதை பத்த தெரிஞ்சவங்க பயன்படுத்தினா வீக்கான பவர் இருக்கிற சின்ன கெஞ்சிட்சுவும் ஆபத்தானதுதான். ஈசனாகி மூலியமா ஜுட்சுவெல்லாம் செயலிழந்த பிறகுதான் ஷேரிங்கன்னு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஒரு கண்ணு ஜுட்சு 60 வினாடிக்கு ஆக்டிவா வச்சுக்கோ. ஆனா டேய் முட்டை பயலே, அவன் கிட்ட போகாத. என்னதான் சாஸ்கேவுடைய அட்டாக்ஸ் எல்லாமே தற்கொலைக்கு நிகராக இருந்தாலும் டான்சோவுடைய ஷாரிங்கன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா செயலிழக்க வைக்கணுங்கிறதுக்காக அவன் இந்த ஒரு முடிவை எடுத்தான். சாசுகே இது அத்தனையும் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருந்தான். டான்சோவும் சாஸ்கேவும் ஒருத்தர் பலமா தாக்கிக்கிறதுக்கு முன்னாடி டான்சோவினுடைய வலது கையில இருந்த எல்லா ஷாரிங்கன்ஸும் செயல் இழந்து போச்சு. சாஸ்கே உச்சியாவை சேர்ந்தவன். அவன் கிட்ட இப்ப மாங்கிக்கு ஷாரிங்கனும் இருக்கு. அதனாலே அவனுக்கு முன்ன விட ஆற்றலும் கவனிக்கும் திறமையும் ரொம்ப இப்ப அதிகமா இருக்கு டான்சோ. அதனால நீ கணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெஞ்சிட்சு மூலியமா உன்னுடைய வலது கையில ஒரு கண் திறந்திருக்கிறத அவன் நம்ப வச்சான். ஈசனாகி எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் செயல் இழுக்கணும் உனக்கு தெரியல போல இருக்கு. அதனாலதான் நீ வலது கையில இருந்த ஷாரிங்கன்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்த. சாஸ்கே அதை கவனிச்சான். ஈசனாக்கி ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும்னு உன்னை நம்ப வச்சாம அதுக்கான வேலைகளையும் செஞ்சான். இது மூலியமா உன்னை ஒரு செகண்டாவது கெஞ்சிட்சுல வைக்க முடியும். இதை அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அந்த வாய்ப்பை தான் கையில் எடுத்துக்கிட்டா. உன்கிட்ட ஷாரிங்கன் இருக்குங்கிறதுனால அதை பயன்படுத்துற விதத்துல நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. உன்னுடைய அழிவுக்கு காரணம் உன்னுடைய திமிர் தான். கண்கள் இருந்தும் தோத்து போயிட்ட. உச்சியாவை குறைச்சி எடை போடாத. ஷிசுயுடைய கண்ணை பயன்படுத்த முடியல. இருந்தாலும் அவனுக்கு நீ கொடுத்த அழுத்தம் நல்லாவே இருந்துச்சு சாசுகே. சீக்கிரமே ஷிசுயுடைய கண்களை நான் எடுத்துப்பேன். ஃபவுண்டேஷன் கடைசி வரைக்கும் அடித்தளத்திலேயே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை.
இங்கே வா சீக்கிரம். இந்தா என்ன கடி. அந்த பொண்ணை கூட கூட்டிட்டு வந்ததும் ஒரு நல்ல முடிவுதான். அவ நல்லாவே பயன்படுறா. சாஸ்கே அவளை டீம்ல வச்சிருக்கான்னு இப்போ எனக்கு புரியுது. இந்த பொடி என்கிட்ட நான் தோக்க போறேங்கிறத என்னால நம்ப முடியல. நான் விழுந்துடக்கூடாது. நிச்சயம் நான் சாகக்கூடாது. இல்ல, இப்படியே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவோட செல்கள் என்ன உட்கொள்ள ஆரம்பிச்சிடும். சாகர நிலைமைக்கு போனதால சக்ராவை கண்ட்ரோல் பண்ற திறனை அவன் இழந்துட்டான். ஆஷிராமாவினுடைய சக்தியை அவ்வளவு ஈஸியா முறியடிக்க முடியுமா என்ன? நம்பவே முடியல. இன்னும் அவ ஓயல. இல்ல, இன்னும் முடியல. இப்போ இந்த கண்ணை எதிர்க்க நீ என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன். அவன் வலது கண்ணில் இருக்கிற விஷுவல் பவர்ஸ் திரும்பி வந்துருச்சு. அப்படின்னா இதுதான் அவன் திட்டமோ? ஷிசுயினுடைய கண்கள் திருப்பி வரதுக்காக தான் அந்த ஈசனாக்கியால கவர் பண்ணியிருந்தானோ? ஷிசுயினுடைய விஷுவல் பவர்ஸ் புரியுது. அதை ஈசனாக்கிக்காக தியாகம் பண்ணலாமா இல்ல கெஞ்சிட்சுக்காக பயன்படுத்தலாமா அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ உன்னோட விஷுவல் பவரை அதிகமா பயன்படுத்திட்ட. என்ன காப்பாத்து சாஸ்கே. இதுக்கு மேல அவன் பயன்பட மாட்டான். மாதராவை தான் இப்போ நான் கெஞ்சுட்சு மூலமா மேனுப்ளேட் பண்ணி ஆகணும். காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. நேரத்தை வீணடிக்க கூடாது. இப்ப என்னதான் பண்ண போற? முடிவெடு சாஸ்கே. தன்னை அர்ப்பணிக்கணும்னு உபதேசம் பண்ற நீ இப்படி பிணைய கைதியை புடிச்சு வச்சிருக்க. நான் ஒன்னும் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணல. லீஃப் வில்லேஜ் அப்புறம் ஷினோபி உலகத்துக்காக நான் இங்க இப்ப சாகிறது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால என்ன ஆனாலும் சரி, நான் உயிரோட இருந்தே தீருவேன். நான் தனி ஆளா இந்த ஷினோபி உலகம் மொத்தத்தையும் மாத்தி அமைப்பேன். அதுக்காக இந்த பொண்ணோட உயிரை தியாகம் பண்ணவும் நான் தயாரா இருக்கேன். சாஸ்கே, ஏதாவது பண்ணு. நகராத கரீன், அப்படியே இரு. அந்த பொண்ணு இருக்கான்னு கூட கவலைப்படாம என்ன சரியான இடத்துல தாக்கிட்டான். எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. ஒரு தங்காளி, சீக்கிரமே மத்தவங்களையும் முடிச்சிருவேன். ஈசனாகிய பயன்படுத்துறதுக்கான நேரம் உனக்கு கிடைக்கல டான்சோ. சாஸ்கே, நான் உனக்கு தேவையில்லையா? ஏன் இப்படி பண்ண? காரீனா, நீ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிற அளவுக்கு ஸ்லோவாக்கி இருக்கா. நீ எனக்கு ஒரு தலைவலி தான்.
சாஸ்கே. டான்சோ, நான் ஷிசுவினுடைய கண்கள் எடுத்துக்க போறேன். ஈஸ்வியோட கண்களை எடுத்துக்கிட்டது இவன் தான். ஷினோபி உலகத்துக்காகவும் லீஃப் வில்லேஜுக்காகவும் உங்க 2 பேரையும் இனி உயிரோட விட போறது கிடையாது. இது ரிவர்ஸ் டெட்ராகிராம் சின்ஜிட்சு. சாஸ்கே, டான்சே கிட்ட இருந்து தள்ளிப்போ. ஹீரோசன், இப்ப இது என்னோட வாய்ப்பு. ஹிடன் லீஃப் வில்லேஜ பாதுகாக்கிறதுக்கு அப்ப நீ எப்படி உன்னோட உயிரை கொடுத்தையோ, இந்த முறை நான் என்னோட உயிரை கொடுக்கறேன். நான் அவங்கள தடுத்து நிறுத்துவேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னால ஹொக்காகே ஆக முடியல. நான் எவ்வளவு வேகமா ஓடுனாலும் கடைசி வரைக்கும் என்னால உன்னை பிடிக்க முடியல.